முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா ஒரு இஸ்லாமியரை வந்துட்டு தூய்மையா இந்த படத்துல காட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியரை காட்டுறப்போ ஒரு தீவிரவாதியாகவும் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா காட்டுவாங்க. இந்த டைரக்டர் இதை வந்துட்டு ரொம்ப கிளியரா காமிச்சிருக்காரு. சேம் டைம் வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம், காதலருங்க வந்து அழுதுருவாங்க. இது வந்துட்டு ஜாதி மதத்தெல்லாம் ஒரு தனிமைப்படுத்தி காட்டியிருக்காங்க. இது அழுதுட்டு தான் வந்திருக்காங்க. கிளைமேக்ஸ் இல்லை, கிளைமேக்ஸுக்கு ஒரு காலவருக்கு முன்னாடி இருந்து கண்ணீரும் ஸ்டார்ட் ஆயிடுது. அதே டைம் சேம் டைம் வந்துட்டு அதை காதலை வந்து தூய்மையாக காட்டியிருக்காங்க. போலீஸோட ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையாக வந்து போலீஸ் வந்து இப்படிலாம் இருக்காங்க. இன்னும் போலீஸ் வந்து இது மாதிரி வந்து தப்பான போலீஸாகவே காட்டியிருக்காங்கல்ல. இந்த வாட்டி போலீஸை வந்துட்டு ரொம்ப கிளியராக காட்டியிருக்காங்க. குடும்பத்தை விட்டுட்டு வந்து இதுக்காக வந்து காப்பாற்றி ஒரு கைதியை வந்துட்டு நிரபராதின்னு நிரூபிக்கிறாங்கன்னா அது உண்மையை பெருமைப்படும் விஷயம். இது மாதிரி எல்லா போலீஸும் இருந்துட்டாங்கன்னா நாடு வந்து எங்கேயோ போயிடும். ரியலிஸ்டிக்காக எடுத்திருந்தாங்க. போலீஸ்னா பொதுவாக ரொம்ப ஹீரோயிக்காக தான் பண்ணுவாங்க. ரொம்ப ரியல்ட்டியை காட்டினாங்க. அவங்களுக்கு என்ன பவர் இருக்குது, அவங்களால எதுவும் பண்ண முடியாது, எவ்வளோ ஹெல்ப்லெஸ்ஸாகவும் இருக்காங்க அப்படின்னு. அதாவது பொதுவாக இந்த மாதிரி படத்துலலாம் போலீஸ்காரங்களை கெட்டவனா காட்டிடுவாங்க. அதாவது பாருங்க கைதிகளை எப்படி நடத்துகிறாங்கன்னு. ஆனால் அவங்க காட்டுற போலீஸ்காரனும் மனுஷன் தான், அவனுக்கும் பயம் இருக்குது, அவனாலையும் முடியல, முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் அவங்க வேலையை பார்க்குறாங்க. சிஸ்டம் வந்து அவங்களெலாம் உதவ மாட்டேங்குதுன்னு காட்டுறாங்க. அதில் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரியலிஸ்டிக்காக காட்டினாங்க. அதான் அந்த ஸ்க்ரீன் பிளே தான் எல்லாமே சிம்பிள் தான். பட் அது ஸ்க்ரீன் பிளே போது ஒரு சூப்பராக இருந்ததுங்க. ரியலி கெப்ட் அஸ் ஆன் தி எட்ஜ். கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அப்துல்க்கும் கலையரசிக்கும் அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது கெமிஸ்ட்ரி. அண்ட் அந்த போலீஸ்காரருக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தது. ஸோ டெஃபினெட்லி பட் இட் வாஸ் வெரி குட். கெமிஸ்ட்ரி அவரோட ரோல் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ரோலாகவே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி அவரோட ஆக்டிங். அவங்களுமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. யதார்த்தமாக இருந்தது, ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. அவங்களுக்கு கொடுத்திருந்த அந்த ரோலை கரெக்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கும் போது. ரொம்ப ஜஸ்ட் வெரி நைஸ். மூவி வந்து நல்லா எக்ஸலண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோ சூப்பர், ஹீரோக்கு கண்ணே பேசுது, அதுதான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். நல்லா பேசுகிறாரு, நல்லா. விக்ரம் பிரபு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. கதை வந்து இது வரைக்கும் வராத கதை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹீரோயினும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் விக்ரம் பிரபு பண்ண எவ்வளோ படத்தில் இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்து அடுத்து என்ன வரும்னு மாதிரி இருந்து ரொம்ப நல்லா இருக்கு படம். எதிர்பார்க்க முடியாத ஒரு ஃபைனல் தான். நாங்கள் அதை இறந்துருவாங்கன்னு பார்த்தோம், இல்லை டிஃப்ரெண்ட்டாக நல்லா முடிச்சிருக்காங்க படம். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருந்தது. எட்ஜ் ஆஃப் த மூமெண்ட், அதாவது எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்தது. அதில் அக்ஷய்குமார் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். சூப்பராக இருந்ததுங்க. கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு. அதாவது நமக்கே வந்து ஐயோ 2 பேரும் ஒன்றா சேரணுன்ற மாதிரி இருந்தது. ஸோ யதார்த்தமான ஒரு படம், படம்னு இல்லாமல் அப்படியே ரியல் லைஃப் மாதிரி ஒரு இது போச்சு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆல்ரெடி போலீஸாக நடிச்சிருக்காரு, இதுலேயும் சூப்பராக நடிச்சிருந்தாரு. ஒரு போலீஸ்னால் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு வேர்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. போலீஸ்காரங்களும் நல்லவங்க இருக்காங்க. போரெல்லாம் போகுது, ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நியூ கமர் மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப இமோஷ்னலாக இருந்துச்சு, ஹியூமனிட்டி பேஸ் பண்ணி இருந்துச்சு. அதே மாதிரி நியூவாக ஒரு பையன் பண்ணியிருக்காங்க, அதில் ஒரு கேர்ளும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் விக்ரம் பிரபு சார் சொல்ல தேவையில்ல, ஆசம். அதை விட இந்த கதை ரொம்ப இம்பாக்ட் ஆயிருக்கு. லைக் தேட்டரை விட்டு வெளில வந்தும் அந்த எமோஷன்ஸ் ஒன்றும் போல. வெரி நைஸ். ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறீங்களா? நான் பேட்டி கொடுக்குறது. சொல்லுங்கள். படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே எஸ்பெஷலி. மூவி வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. அண்ட் எட்ஜ் ஆஃப் த சீட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு நிறைய இதுவாக இருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது எனக்கு. இல்லை, கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லோரும் நல்லா நடிச்சிருந்தாங்க, நல்லா இருந்தது. அதான் அந்த கிளைமேக்ஸ், அந்த ட்விஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது படம். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் அது. சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்தது.
இருந்தது. எல்லாமே டோட்டலாக ஓவரால் படம் நல்லா பிடிச்சிருந்தது. ஒரு படமாக இதை வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து உட்காந்து பார்க்கலாம். டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளே நிஜமாவே கமெண்டபிளாக இருந்தது. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சீன் அல்டிமேட் நிஜமாவே.